community So next community based rehabilitation. So community based rehabilitation the idea is so mainly community people so definition. So community based rehabilitation is defined as strategy within community development for rehabilitation, inclusion of all communities and social integration of all people with disability. So main community disability peoples disabled handicap peoples so நம்ம கம்யூனிட்டில இன்வால்வ் ஆகி ரீஹாபிலிட்டேஷன் ஒரு சில ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கறதா பார்த்தோம்னா கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் so அதே மாதிரி so compared with the disabled people themselves family and communities so mainly பார்த்தோம்னா அந்த disability people மட்டும் கொடுக்காம அவங்க கூட இருக்கிற surrounding peoples and family neighbors எல்லாத்துக்குமே மெயினா பார்த்தோம்னா எல்லாமே ரீஹாப்னா so சைக்கோ சோஷியலா so ட்ரீட்மென்ட் பண்றது எல்லாமே கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் கீழ வரும் ஓகேயா பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி பேஸ்ட் rehabilitation so இதல பார்த்தோம்னா inclusion participation sustainability empowerment and advocacy so first பார்த்தோம்னா inclusion so inclusionல பார்த்தோம்னா மெயினா physically disabled peoples நம்ம இந்த rehabilitation program involve பண்றது inclusion பண்றது so PWD னா persons with disability so அத PWD so main all kind of என்ன type of disability இருந்தாலும் இந்த rehab இந்த programல அவங்க involve பண்ணி so திருப்பி ஒரு புதுவா ட்ரீட்மென்ட் கொடுத்து திருப்பி ஒரு daily activities improve பண்றதுனால நம்ம inclusion so second பார்த்தோம்னா participation so the disability peoples so disability peoples மெயினா இந்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் so the involving of people with disability actively contribute to the community based rehabilitation program from policy making to implementation and evaluation for simple reason so மெயினா அந்த ப்ரோக்ராம்ல இன்வால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த எவாலுவேட் பண்ணி அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மென்ட் கொடுப்போம் சரியா so third principle பார்த்தோம்னா sustainability so sustainability na so main support to maintain or support so in the continued based rehabilitation program the disability peoples நம்ம support கொடுக்கணும் so main பார்த்தோம்னா நம்ம therapist support இருக்கணும் அதே மாதிரி main family support கண்டிப்பா இருக்கும் ஓகேயா so அத பேஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்வென்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்து பார்த்தோம்னா empowerment so empowermentனா பார்த்தோம்னா so மெயினா ஒரு empowermentனா ஒரு அதிகாரம் கொடுக்குது so எந்த people அதாவது இந்த ரீஹாப்ல தெரபிஸ்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆகி ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படினால so கூட இருக்க peoples மற்ற peoplesே நம்ம so என்கரேஜ் பண்ணி அதாவது தெரபினா சைக்காலஜிக்கலா அவங்க ரீஎஜுகேட் பண்ணணும் so அந்த டிசபிலிட்டி peoples ஹெல்ப் பண்ணணும் so அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அந்த அதிகாரத்தை கொடுத்து அந்த peoples நம்ம என்கரேஜ் பண்ணணும் அதான் இருக்கும் so அடுத்து பார்த்தோம்னா advocacy so advocacy பார்த்தோம்னா so மெயினா ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் so advocacyனா மேபி துணைன்னு சொல்லலாம் so ரிலேட்டிவ் பார்ட்னர்ஷிப் மாதிரி so கண்டிப்பா அந்த டிசபிலிட்டி peoples அவங்க ஃபேமிலி கண்டிப்பா சப்போர்ட்டாவா ஹெல்ப்பாவா இருக்கும் so ஒரு நிறைய பேருக்கு இப்போ உள்ள நாட்கள்ல பார்த்தோம்னா டிசபிலிட்டி peoples தனியா விட்டுட்டு போயிடுவாங்க ஃபேமிலி இல்லைன்னா ஏதாவது ஹோம் ஹெல்ப் போறது இந்த மாதிரி பண்ணலாம் so அந்த மாதிரி இல்லாம so இந்த மெயினா இந்த ப்ரோக்ராம்ல கண்டிப்பா அந்த ஃபேமிலியோட ஹெல்ப் சப்போர்ட் கண்டிப்பாக அந்த டிசபிலிட்டி peoples வேணும் so அதான் ஓகே so என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் பார்த்தோம் community based rehabilitation so inclusion கண்டிப்பா இவன் disability people இருக்கணும் அதாவது பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்கணும் அடுத்த sustainability supports இருக்கணும் அடுத்த empowerment ஒரு அதிகாரம் இருக்கணும் அடுத்த advocacy so to help partnership மாதிரி கண்டிப்பா family help கண்டிப்பா